John chapter 21 7 நிதானமாக 25 வசனங்கள் வரை நாம் வாசிக்க போகிறோம், சத்தமாக வாசிக்க போகிறோம். யோவான் 21 7 கடைசி வசனம் வரை. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். என்னை கவனிங்கள், எல்லாரும் படிக்க வேண்டும் வேதத்தை. இவ்வளவு பேர் நிறைந்திருக்கிற சபையில் சத்தம் வசனத்தின் அடிப்படையில் வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். திரும்பவும் நான் மறுபடியும் வாசிக்கலாமா 7 வாசிக்க போவோம். எல்லாரும் சத்தமா. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவரை நாடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டார். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறே அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா என்று சொல்லி உட்காருங்க. ஆமென், ஆமென். இயேசுவின் அன்பு உன்னை உள்ளபடியே சந்தித்த அன்பு. ஆமென். உள்ளபடியே நம்மை சந்தித்த அந்த அன்பு
மாறாத அந்த அன்பு, அவரிடமாய் இழுத்துக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிற அந்த அன்பு இந்த காலை வேளையிலும் நம் ஒவ்வொருவரோடும் இடைபடுகிற அன்பாய் இருக்கிறது. இதனுடைய பிரசன்னத்திலே ஒருவர் கூட அந்த அன்பை விட்டு ஒரு நாளும் தள்ளப்பட முடியாதபடி அந்த பெரியவர் இழுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்கள், 7வது வசனத்திலிருந்து கடந்த வாரம் நான் பேசினதின் தொடர்ச்சி. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்தேன். கவனிங்கள், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, இல்லை என்றால் சீமோன் பேதுரு மற்றவர்களை பார்த்து மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். ஆனால் இப்பொழுதோ பேதுருவை பார்த்து யோவான் சொல்லுகிறார், அவர் கர்த்தர். ஆமென். கவனிங்கள், ஒரு பின்மாற்றத்திற்கு ஏதுவான ஒரு சோர்விலும் விரக்தியிலும் எதிர்கால தரிசனத்தை மறந்த நிலைமையிலும் சீமோன் பேதுரு மாத்திரமல்ல மற்ற சீஷர்களும் இருந்த பொழுது அவன் மற்றவர்களை பார்த்து மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்ட போது, நன்றாய் கவனிங்கள், மிகுந்த ஆச்சரியம் என்ன என்றால் எந்த ஒரு அற்புதத்திற்கு பின்னாலும் அவருடைய அன்பு இருக்கிறது. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள். ஏதோ தன்னுடைய வல்லமையை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு இயேசு அற்புதங்களை செய்வது இல்லை. அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உடையவர், அவர் சர்வ வல்லமையுடைய ஜீவிக்கிற ஆண்டவர் என்பதை காட்ட செய்யவில்லை. அவர் அன்பாகவே இருக்கிறார் என்பதை காட்டும்படியே அற்புதங்களை செய்கிறார். கரங்களை தட்டி இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள. ஏனென்றால் அவருடைய அன்பே அற்புதம். இந்த உலகத்திலே இருக்கிற எந்த அற்புதங்களை பார்க்கலும் மேலானது இயேசுவின் அன்பு என்ற அற்புதம். கவனிங்கள், பிசாசு இதற்கு முன்பாக தோற்று போகிறார். எந்த அற்புதங்களும் தோற்று போகும், ஆனால் அன்பு தோற்காது. ஆமென். ஆண்டவர் அதனால்தான் ஒவ்வொரு முறை அன்பிலே சந்திக்க விரும்பினார் என்றால் அற்புதங்களை செய்தார். ஆமென். கவனிங்கள், இன்று சீஷர்கள் இந்த அற்புதத்தை எதிர்பார்க்கவே இல்லை. காரணம், இயேசு கூட இல்லை என்று நினைத்து கொண்டார்கள். இயேசுவை விட்டு தூரம் போகிற வாழ்க்கையிலே அற்புதத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தும் தரிசனத்தை மறந்த நிலைமை, சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த தரிசனத்தை மறக்க பண்ணுகிறது, எதிர்காலத்தை மறைக்கிறது தேவ பிள்ளையே. ஆனால் அன்பானது வரும் பொழுது தேவன் அந்த காரியத்தை உயிர்ப்பித்து காட்டுகிறார். மறைக்கிற காரியங்களை எடுத்து போட வல்லமையுடைய தேவன் என்று உயிரோடு கூட உங்களுக்காக கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். இதுதான் அன்பு. என்னை கவனிங்கள், ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன். ஆமென். நன்றாய் கவனிங்க, யோவான் கூட இயேசுவின் அன்புக்கு பிரதிபலிப்பாய் இருந்தவன். இயேசு அன்பாய் இருக்கிறார் என்றால் யோவானை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென். அதனால இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் தான் கர்த்தரையே பேதுருவுக்கு காட்டினான். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? ஆமென் என்று சொல்லி பெற்று. இயேசுவுக்கு அன்பாய் இருக்கிற எதுவுமே அவரை காட்டும். அதுதான் இங்க இருக்கிற பிரதிபலிப்பு. இயேசுவுக்கு அன்பாய் இருக்கிற எதுவுமே அவரை காட்டும். பாருங்கள், பேதுருவுக்கு கண் திறக்கப்படவில்லை. அற்புதத்தை பார்த்த பிறகு கூட எந்த சீஷருக்கும் விளங்காதது யோவானுக்கு மட்டும் விளங்கினது. அவர் கர்த்தர் என்றார். ஆமென். கவனிங்கள், அன்பு எப்பொழுதுமே வெளிப்படுத்தும் என்று சொன்னேன். யாரை வெளிப்படுத்தும்? அன்பான தேவனையே வெளிப்படுத்தும். ஆமென், ஆமென், ஆமென். இதுதான் இருக்கிறதுலயே பெரிய ரெவலேஷன். It's about the love of God himself. நன்றாய் கவனிங்கள், ஆண்டவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற எதுவுமே பெரிய வெளிப்பாடு. அதனால்தான் பேதுருவை பார்த்து அவர் சொன்னார், இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் சொன்னார், அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர். மீன்கள் கிடைத்தது என்றால் அவர் கர்த்தர். மீனை விட பெரியவர் கர்த்தர். நம் திறமையை விட பெரியவர் கர்த்தர். நம்முடைய தோல்வியை விட பெரியவர் கர்த்தர். நம்முடைய விரக்தியை தாண்டினவர் கர்த்தர். நாம் எதிர்பாராத நிலைமையில் வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிறவர் கர்த்தர். அவர் கர்த்தர். அதனால்தான் அவர் கர்த்தர். இதை கேட்டவுடனே சீமோனுக்கு ஒரு அதிர்ச்சி. அதனால்தான் குதித்து விட்டார்.
என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை பார்க்கவே அவனுக்கு தைரியம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், எங்க போனாலும் அங்கதான் வரணும். குதித்தாலும் எழுந்துதான் ஆக வேண்டும். கடல்ல ரொம்ப நாள் இருக்க முடியாது, கரைக்கு வந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அந்த கரையில் அவர் இருப்பார். நல்ல தேவன், ரொம்ப நல்ல தேவன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவர் தேவன், அவர் கர்த்தர், அவரின் ரட்சகர், அவரின் ஆண்டவர், என்னை நேசிக்கிறவர் என்பதை புரிந்து எடுத்து வைக்க கிருபை தருகிற தேவன். ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள். எவ்வளவு நல்ல அப்பா! ஏதோ நான் இருக்கிறேன், வந்து விட்டேன் வா என்று சொல்லாமல், ஒன்றுமே கிடைக்காதிருந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் கொடுத்து, எவ்வளவு தைரியம் அந்த அன்புக்கு பாருங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏயா மீன் இல்லாத நேரத்துல மீனை தூக்கி கொடுத்தா மீனை நம்பி போயிட மாட்டாங்க? புரியல நமக்கு இல்ல. ஏய், மீன் கிடைக்காத நேரத்துல மீனை தூக்கி கொடுத்தா மீனை பிடிச்சிட்டு போயிட மாட்டாங்க? இயேசுவுக்கு பயங்கர தைரியம் உண்டு அன்பிலே. ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் சொன்னேன், அற்புதங்களுக்கு பின்னணியில் செயல்படுவது அன்பு. அதனால்தான் அவ்வளவு திரளான மீன்கள், 153 பெரிய மீன்கள். கரைக்கு 200 முழ தூரத்துல அவ்வளவு பெரிய மீன் சிக்கி இருக்குன்னா 153 மீன்கள் சிக்கி இருக்குது என்றால் இதை விட அற்புதத்திற்கு அளவில்லை. எவ்வளவு ஆழத்திற்கு போய் அலசியும் சிக்காத ஒன்று கூட சிக்கவில்லை. ஆனால் 200 முழ தூரத்துல அப்பா வலதுபுறமா வலைய போடு சொன்ன உடனே போட்டபடினாலே, பேசினவருக்கு தெரியும் அவருடைய பேச்சை மீறி பாதாளம் வாய் திறக்க முடியாது. அப்படின்றால் என்ன அர்த்தம்? மீன்களை காட்டி அவருடைய அன்பை யாரும் பறித்து விட முடியாது. அவர் சொல்லி மீன் கிடைத்தால் அது அவராகவே இருப்பார். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள். அவர் சொல்லி ஒன்று நம்ம வாழ்க்கையில நடந்ததுன்னா அந்த அற்புதத்தை விட மேலானது அவர் சொல்லி நடந்ததே. அதனால் அவரே அற்புதம். கரங்களை வைத்து சொல்லுங்க, இயேசுவே நீரே என் வாழ்க்கையின் அற்புதம். ஆமென். உங்க அன்பே அற்புதம் ஐயா, வேற எதுவும் பெரிதில்லப்பா. மீனே கிடைக்காதவங்களுக்கு மீன் தூக்கி கொடுத்தா மீனை நம்பி ஓடிவிட மாட்டார்கள். இயேசுக்கு தெரியும் மீனை நம்பி ஓடிவிட மாட்டார். ஏனென்றால் யாரை எப்படி சந்தித்தார் என்று அவருக்கு தெரியும். இதே பேதுருவைத்தான் லூக்கா 5:5 அவர் சொல்ல வைத்தார், ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆமென், ஆமென். என்ன கவனிங்க, ஒரு மனுஷனுடைய ஆரம்பம் அவருக்கு தெரியுங்க. இடையில வர தோல்விகள், பிரச்சனைகள் எதுவும் அவரை பயமுறுத்துவது இல்லை. ஏனென்றால் என் தேவன் பயமறியாதவர். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். ஆமென். அன்புக்கே சொரூபி, அன்புக்கே ஆதாரம், பயமறியாதவர். ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நன்றாக கவனிக்கணும். பேதுருவுக்கு பயம் இருந்தது, சீஷர்களுக்கு பயம் இருந்தது கர்த்தரை சந்திக்க. என்ன கவனிங்கள், அவர் கர்த்தர் என்று அவர்கள் எல்லாரும் அறிந்தபடியினால் ஒருவனும் அவரை நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. பயம், தைரியம் இல்லை, நீர் யாருன்னு கேட்க முடியல. ஏனென்றால் அவர் கர்த்தர்னு தெரியும். நன்றாக கவனிங்க. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்த போது அவருக்கு இருந்த தைரியம், அவர் அன்பின் தைரியத்துல என் பிள்ளைகள் ஒரு நாள் மீனை நம்பி போக மாட்டாங்க. ஏனென்றால் ஆரம்பம் அதுதான் பேதுருவுக்கு. திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் பிரமித்தபடியினால், ஆண்டவரே பாவியாக என்னை விட்டு நீ போக வேண்டும் என்று சொன்னானே. இயேசு சொன்னார், இது முதல் நீ மீன்களை பிடிக்கிறவனாய் இல்லாமல் மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஆண்டவருக்கு தெரியும் அந்த வார்த்தையின் நிமித்தம் பேதுருவும் தம்பியும் செபதேயுவின் குமாரரும் படவுகளை எல்லாம் கரையிலே நிறுத்திவிட்டு பிடித்த மீன்களையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். கரங்களை உயர்த்தி அந்த தைரியம் இருந்தா, உங்களை தொட்ட தேவனுக்கு தெரியும் உங்களை மறுபடியும் எங்க தொட வேண்டும் என்று. ஆமென். அவர் தொடும் பொழுது அவருக்கு தெரியும் திசை திரும்பும் என்று. ஆமென். திரும்பினால் அது ஒரு காலம் அவரை விட்டு திருப்பப்பட முடியாது என்றும் தெரியும். ஆமென். அவருடைய பேச்சிலே அவர் அதிகாரத்தை உடையவர். என்னை கவனிங்கள், யோவான் 21 அவர் சொல்லிக் கொண்டு போகிறார் பாருங்கள். மற்ற சீஷர்கள் இழுத்து கொண்டு வந்தார்கள் வலையை. அப்பொழுது அவர்கள் கரையில் வந்திறங்கின போது 9 கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதில் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆமென். இவங்களுக்கே சாப்பாடு போடுகிற ஆண்டவர். மீன் பிடித்து கிடைக்கவில்லை என்றால் மீன்களையும் கொடுப்பா. உனக்கு உடல் சோர்வு இருக்கிறது என்றால் சாப்பாட்டையும் கொடுப்பா.
அதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன சொன்ன பாருங்கள், 10. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அற்புதத்தை 2 பேரும் ஷேர் பண்ணுவோம். எத்தனை பேருக்கு புரியுது? செய்தவர் அவர், ஆனாலும் அந்த அற்புதத்தை தாண்டி அந்த அன்பிலே ஒரு ஷேரிங், ஒரு பகிர்ந்து கொள்ளுதல் உண்டாக வேண்டும். ஆமென். அப்பா நீங்க கொடுக்காம மீன் எனக்கு இல்லப்பான்னு சொல்லிக்கிட்டே சாப்பிடணும். எத்தனை பேருக்கு அந்த அன்பு புரியுது? ஐயா நீங்க இல்லைன்னா எனக்கு மீனுக்கு மரியாதையே இல்லையா, நீர் இல்லைன்னா இந்த வாழ்க்கைக்கு மரியாதையே இல்லையா. நீங்க இருக்கும்போது எதை சாப்பிட்டாலும் அந்த அன்புல சாப்பிட்ற ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி, ஒரு அதிகாரம் இந்த உலகத்துல யாருமே தர முடியாத. என் அப்பா ரொம்ப நல்லவர். நீங்கள் இப்போது பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வாருங்கள். ஆமென். பின்வாங்கி போன ஆளுக்கு ஆண்டவர் மீனை கொடுத்தது மாத்திரமல்ல, அதிலிருந்து கொண்டு வந்து நம்ம சேர்ந்து சாப்பிடலான்னு சொன்னாரியா. ஏன்னா அன்பு அதைத்தான் செய்யும். எவ்வளவு தோற்று போய் நின்றிருந்தாலும் உன் தோல்வியை ஜெயமாக்குகிற நான் அன்பின் நிமித்தம் ஜெயமாக்கி இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளவே ஒரு தருணத்தை கொடுக்கிறேன் என்று சொல்ல. ஆமென். அதனால பாருங்க, இந்த ஆச்சரியம் பாருங்க, சீமோனே அவருக்கு நன்றாய் தெரியும். அன்பிலே என்றைக்குமே வெளிப்படுத்தவும் முந்திக் கொண்டவன். அதனால் அவன் ஆரம்பத்தை அறிந்த கர்த்தர் முடிவை சிரமமாக திட்டமிட்டு இருந்தார். என்னை பாருங்கள், இது ஆச்சரியம் பாருங்கள். மற்ற சீஷர்கள் 200 முழ தூரத்திலிருந்து கரைக்கு இழுத்து கொண்டு வந்தார்கள். சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது 11 சீமோன் பேதுரு படவில் ஏறி, அவன் தான் ஏறினான் முதல்ல. அதுக்குள்ள நீந்தி வந்து விட்டார். கரைக்கு வந்தவர், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர், முதல்ல படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் எடுத்தார். சொல்லுங்கள், கரையில் இழுத்தான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கரையில் கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. நீ இழுத்தாலும் கிழியாது. ஒவ்வொரு முறை இழுக்கும் பொழுதும் ஒவ்வொரு மீனோட டக்குன்னு சொல்லலாமா, துள்ளுதல், உன் கையை இழுக்கும் போதும் உனக்குள்ள ஒரு நினைப்பூட்டுதல். அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். கரைக்கு இழுத்து கொண்டு வருகிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், அந்த வெயிட் ஃபீல் பண்ணாங்களோ இல்லையோ, அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை இழுத்து கொண்டு வந்தபோது அவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இழுப்பிலும் அவர் இருந்தார். அந்த வெயிட்டை ஃபீல் பண்ணது சீமோன் தான் அதிகமா. ஏன் தெரியுமா? கரைக்கு வந்த பிறகு இழுத்துருக்கிறான். இது கொஞ்சம் அதிகமான இழுப்பு. எத்தனை பேருக்கு புரியுது? தண்ணியில் இருந்தால் வெயிட் தெரியாது, தண்ணியை தாண்டி கொஞ்சம் கரை வெயிட் தெரியும். எத்தனை பேருக்கு அது புரியுது? எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனால் ரொம்பவே இழுத்திருப்பார் இவர் கரையில், ஏன்னா மீன்களை எடுக்கணும்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? சீமோன் பேதுரு அதைத்தான் செய்தான். மற்றவர்கள் இழுத்து கொண்டு வந்த தூரத்தில் அவன் இல்லை, அவன் அப்ப கடல்ல இருந்தான், நீந்தி கொண்டு வந்து கொண்டிருந்தார். இவர்கள் இழுத்து கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். ஆனால் கரையில் இழுப்பதற்கு சீமோன் தான் படவில் ஏறினான். இந்த இழுக்குதலில் அதிகமான பலம் வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு பலமா இழுத்தாலும் அழகிடியில. அப்பனா அன்பு இன்னும் மாறவில்லை என்று அர்த்தம். நீ அதை இழுக்கும் பொழுதெல்லாம் அந்த அற்புதத்தை நீ ருசிக்க 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 உன் லூக்கா 5வது வசனம் வந்தே ஆக வேண்டும் மனதிற்கு. ஆகிலும் உடைய வார்த்தையின்படி, அப்பா நீங்க சொன்னதினால எனக்கு கிடைச்சது தான் என் வாழ்க்கை, சொன்னதுனால வந்தது தான் என் வெற்றி, நீங்க சொன்னதுனால கிடைச்சது தான் என் பிழைப்பு. அதே வார்த்தை தானே இன்றும் இதை எனக்கு கொடுத்தது என்று இழுக்கும் பொழுது அந்த இழுத்ததை எதை காட்டுகிறது? தேவனே தன்னுடைய அன்பால் பேதுருவை இழுத்ததை காட்டுகிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள். நீங்க அற்புதத்தை இழுக்கும் போதெல்லாம், அதனுடைய வல்லமை புரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம், அதனுடைய பலத்தை புரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் உங்களை இழுத்து கொண்டிருக்கிறார். ஐயாமா, இன்னொரு அற்புதத்தை செய்ய அவர் வெட்கப்பட மாட்டார். ஏன் தெரியுமா? அதை செய்துதான் உங்களை என்னை இழுக்கணும்னா அவர் செய்வார். அற்புதத்தோட இணைகிற நேரம் அவரோடையே இணைகிறீர்கள். அதனால்தான் சொல்றார், இப்போது பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வா.
ஏய், நீ என்னை விட்டு போன பிறகு கிடைத்தது, என் இரக்கத்தால கிடைத்தது, அதற்கு உனக்கு சம்பந்தம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அதிலிருந்து சில மீன்களை கொண்டு வா, நாம் சேர்ந்து சாப்பிடணும். கவனிங்க, அப்பொழுதுதான் நடந்தது விஷயம். இது அற்புதத்திலும் மேலானது. ஏனென்றால் அன்பின் வெளிப்பாடு. என்னை கவனிங்கள், எத்தனை பேர் அந்த அன்பை சந்தித்துக் கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? என்னை கவனிங்கள். அப்பொழுது இயேசு வந்து 13வது வசனம், அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்கள் இது 3வது தரிசனம். என்னை பாருங்கள், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, வசனம் 15, இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, அவன் மற்றவர்களை நோக்கி, பிறகு யோவான் பேதுருவை பார்த்து, இப்பொழுது இயேசுவை நேரிடையாக சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். ஆமென். எல்லாரையும் பார்த்து மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னால் நீ தானே. மீனை நம்பி போகவில்லை அல்லவா? அப்படின்றா கிடைத்த உடனே விட்டு ஓடி இருப்பாய். ஆனாலும் மீன் கிடைத்த பிறகு இழுத்துக்கொண்டு என்னிடத்தில் வந்ததற்கு காரணம், இதற்கு காரணமே நீங்க தாயா. உம்மை விட்டு நான் எங்கேயா போவேன்ற அன்புதான். இந்த பலத்தின் மிகுதி அவருடைய அன்பின் மிகுதியை காட்டுகிறது. இழுத்த ஒவ்வொரு அடியிலும் தெளிவாக இழுக்க உதவி செய்தார். எப்படி தெரிந்தே இழுக்க உதவி செய்தார்? அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். மீனோடு ஒப்பிடப்பட முடியாதவர். கரங்களை உயர்த்தி ஆமாண்டவர், என் அற்புதங்களுக்கு மேலானது நீங்க என் மேல வைத்த அன்புப்பா. என்ன கவனிக்கணும், அவர் வல்லமையை காட்ட யாருக்கு அற்புதங்களை செய்வதில்லை அம்மா ஐயா. அவர் அன்பை வெளிப்படுத்தவே அற்புதங்கள். ஒவ்வொரு முறை அந்த அற்புதத்தை நீங்க நினைக்கும் பொழுது, அந்த அற்புதம் உங்களை இழுக்கும் போதெல்லாம் அவர் அன்பு இழுத்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கணும். உங்க வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதங்களை மறக்கவே கூடாது. நினைவுபடுத்தும் பொழுதெல்லாம் அவருடைய அன்பு நினைவுக்கு வரும். ஆமென். அதுதான் ஆண்டவர் செய்யற அற்புதம். இன்னைக்கு கவனிங்க, அவரே சீமோன் பேதுருவை பார்த்து சொல்றார், அப்பா, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? முக்கியமான கேள்வி. எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? என்னை பாருங்க, என்னை பாருங்க. சில நேரம் ஆண்டவர் ஏன் வாய் திறந்து பேசணும்னு எதிர்பார்க்கிறார் என்பதற்கு ஒரு சத்தியம். ஆமா, உங்களுக்கு தெரியாது நான் நேசிக்கிறேன் நான் இல்லையான்னு? எத்தனை பேருக்கு அது புரியுது? நான் ஜெபிக்கிறேன் இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது? நாவில் ஒரு சொல் பிறவாததற்கு முன்னே அது இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் நான் கால பேசனாதான் கேட்பாரா? ஐயா அம்மா நல்லா கவனிங்க. எதை ஆண்டவருக்கு பிரியமில்லாம செய்தாலும் பேசினாலும் நாவை பயன்படுத்தி தானே செய்தோம். நான் மீன் பிடிக்க போகிறேன், எத்தனை பேருக்கு அது புரியுது? நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்றா சொன்னார்? நான் அற்புதங்களை செய்ய போகிறேன் என்றா சொன்னார்? இல்லை. நான் இயேசுவிடத்தில் போகிறேன் என்றா சொன்னார்? நான் ஜெபிக்க போகிறேன். இன்னும் நல்ல வார்த்தை, நான் பைபிள் படிக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லலையே. நான் மீன் பிடிக்க போகிறேன் மட்டும் சோர்வுல நல்லா சொல்ல தெரியுதுல்ல? எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? நான் சமைக்க போகிறேன், சோர்வில் இருக்கிறாங்களாம். சில பேர் ரொம்ப சோர்வில் இருக்கும்போது தான் நிறைய சாப்பிடுவாங்க. ஏன்னா டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கணும், நிறைய சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. நம்ம நிறைய சோர்ந்து போகும்போது சாப்பாடு நிறைய உள்ள போகும். ஏன்னா சோர்வாக இருக்கிறோமா, நம்மளை அறியாமலே சாப்பிடுவோம். அப்போ சோர்வுல வாய் திறந்து நான் மீன் பிடிக்க போகிறேன் மற்றவங்களை பார்த்து சொல்ற நீ இப்ப என்ன பார்த்து சொல்லு, இவர்கள் எல்லாவரிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஆமே, எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு பேதுரு, இவங்க எல்லாரையும் பார்க்க என்ன அன்பா இருக்கிறாயா? எல்லாருக்கும் முன்னாடி தான் நான் சொன்னேன். இப்ப எல்லாருக்கும் முன்னாடி வச்சு சொல்லுவான் அன்பை. உடனே அவனும் சொன்னான். என்ன அருமையான வார்த்தை இதெல்லாம் பாருங்க. ஏமாற்ற முடியாத வார்த்தை. எத்தனை பேருக்கு தெரியுது? இயேசுகிட்ட யாரும் ஏமாற்ற முடியாது. பெரியவர், சத்தியமானவர், உண்மையுள்ளவர், எல்லாவற்றையும் பேசாமலேயே ஆராய்ந்து அறிகிறவர். என்னை கவனிங்க, இவர்களிலும் அதிகமாய். ஆமென். என்னடா எப்பொழுதுமே முன்னணியில ஓடுகிற நீ இப்பொழுது முன்னணியத்தில் நின்று சொல்லு, நீ என்னில் அன்பாயிருக்கிறாய் என்று. ஆமென். ஹல்லேலூயா சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள் அன்பை பெற்றுக்கொள்வதற்கு? அப்பொழுது அவன் சொல்லுகிறான் பாருங்கள். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். உம்மை நேசிக்கிறேன் என்பதை ஐயா உங்களுக்கு தெரியும், நான் உங்களை நேசிக்கிறேன். அதனால தான் ஆண்டவருக்கு பயங்கர தைரியம்.
ஆரம்பித்த அந்த ஆரம்பத்தை பார்க்கிறவர் முடிவு பரியந்தம் உங்களை கைவிடாதவர். ஏனென்றால் விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நீங்களும் நானும் பொறுமையோடு நம்முடைய ஓட்டத்தை ஓட அழைக்கப்பட்டிருக்கும். தேவ பிள்ளையே, நீங்க அவரை பார்க்கிற வரைக்கும் தோல்விகள் ஜெயமாய் மாறும். அதனாலதான் தைரியம் அவருக்கு. நீ என்னை பார்த்து படவை திருப்பி படவின் வலதுபுறமாய் வலையை போட்டு மீன்களை பிடிப்பாய் என்றால் என்னை விட்டு உன்னை எதுவும் இழுத்து விடவே முடியாது. அன்பு ஒன்றே இழுத்தது. ஹல்லேலூயா. அப்போ பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, ஆம், உண்மை நான் நேசிக்கிறேன் என்பதை நீங்க அறிவீங்கப்பா. நீர் அறிவீரப்பா, நானா சொல்லல, உங்களுக்கு தெரியும்ட்டான். ஆண்டவர் கேட்டார் அதை அமைதியா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என்ன அர்த்தம்? அன்பு இருந்தால் தான் ஆடுகளை மேய்க்க முடியும். மீன் இருந்தால் ஒன்றை மேய்க்கலாம், அன்பு இருந்தால் என் ஆடுகளை மேய்க்கலாம். கரங்களை வேத்தி பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை வேத்தி. ஹல்லேலூயா. என் மீன் இருந்தால் நீ மட்டும்தான் ஏன் வாழ்வே, ஆனால் என் அன்பு உனக்குள்ளே இருந்தா என் ஆடுகளை வாழ வைப்பேன். கரங்களை வேத்தி சொல்லுங்க. ஓ, பேதுருக்கு இதெல்லாம் பெரிய வெளிப்பாடு. மீனுக்காகவே வாழ்ந்த வாழ்க்கையை தொட்ட என் தேவனுக்கு தெரியும். நீ என்னதான் கடலுக்குள்ள போனாலும் மீன் பிடிக்காத பொழுதும் உனக்கு தெரியும். எனக்கு வேண்டிய அற்புதம் வரணும்னா என் ஏசப்பா தான் வேணும். ஏனென்றால் அந்த அற்புதத்துக்கு பின்பாக அவர் அன்பு இன்னும் உயிரோடு இருக்கிறது. கரங்களை தட்டி, அன்பு இன்னும் உயிரோடு இருக்கிறது. ஆமென். கரையில உயிருள்ளவராக இருந்தவர் எதை காட்டினார் தெரியுமா? என் அன்பு இன்னும் சாகல, என் அன்பு இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள். அன்பு இன்னும் சாகவில்லை. கரையில் நின்றவர் அதைத்தான் காட்டினார். என் அன்பு இன்னும் உயிரோட தான் இருக்கு. உன் வாழ்க்கை நம்பிக்கை செத்து விட்டதை போல இருக்கலாம், உன்னுடைய எதிர்காலமே மறித்து விட்டது போல இருக்கலாம், உன் வாழ்க்கையில் இருக்கிற உறவுகள் எல்லாம் முடிவுக்கு வந்தது போல இருக்கலாம். ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய அன்பு உயிரோடு இருக்கும் வரை மரணம் உங்களை ஜெயிப்பதில்லை, பாதாளம் உங்களை ஜெயிப்பதில்லை, பிசாசின் திட்டங்கள் உங்களை ஜெயிப்பதில்லை. தொலைக்காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அன்பை. ஏனென்றால் இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்னா அதுலயும் ஒரு அற்புதம் இருக்கு. நீ நினைக்கிறாயா கல்லறையை பிளந்து வந்ததுதான் பெரிய அற்புதம்னு? எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இப்போ இயேசுவுக்கு மரித்ததும் ஆச்சரியம் அல்ல, மரணத்தை ஜெயித்ததும் பெரிதல்ல. நானாகவே என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னவர், அதை என்னிலிருந்து ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை கொடுக்கவும் மறுபடியும் எடுக்கவும் என் பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்தது. அப்படிப்பட்டவருக்கு மரணமும் உயிர்த்தெழுதலும் பெருசில்ல. அவர் மரித்ததும் அவர் உயிரோடு எழுந்ததும் அவருக்கே அற்புதம் இல்லை. கொடுக்கத்தானே வந்தேன், எடுக்கவும் அதிகாரம் இருக்கிறதே. இதுல இடையில் பிசாசுக்கு என்ன பெருமை இருக்கிறது? மற்றவங்களுக்கு தான் முக்காடு போட்டு உட்கார வேண்டிய நிலைமை. என்ன காவல் காத்தாலும், எத்தனை முத்திரை இட்டாலும், எத்தனையை விழித்திருந்தாலும் கல்ல திறந்துட்டு ஓடிட்டாரியா நினைச்சான். அட, கல்ல திறந்ததே ஓன் கண்ணை திறக்கதான். அவர் உள்ளே இல்லை என்று நீ அறிய வேண்டும். நம்ம ஆளுங்கன்னா அந்த கல்லை வச்சு அடுத்த வழியா தானே ஏன் வருவார்? ஏன்னா அதுதான் வாசல். இயேசு சொன்னா, நானே வாசல். முதல்ல நீ என்ன கண்டுபிடி. நீ வாசலை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற, ஏன்னா அது வழியா தான் வெளியே வர போறேன்னு நினைக்கிற. ஆனா நான் ஏற்கனவே எஸ்கேப். என் தகப்பன் எத்தனை பெரிய. கல்ல திறந்ததுக்கு காரணம் அவர் இல்லை என்பதை ஒருவர் அறியணும். அவர் உயிரோடு இருக்கிறவர் என்பதை ஜனம் ஜாதி அறியணும், காவலாளர்கள் அறியணும், ரோம பேரரசு அறியணும், அவரை எதிர்த்து பேசினவர்கள் அறியணும். அதனால்தான் தூதர்கள் இறங்கினார்கள் மின்னலை போல, காவலர்கள் செத்தவர்களை போல திடுக்கிட்டு விழுந்தார்கள். காரணம், உனக்கு தெரிய வேண்டிய அற்புதம், நான் உயிரோடு இருக்கிறேன். கவனிங்க, அவர் மரித்ததும் உயிரோடு எழுந்ததும் அவருக்கே அற்புதம் இல்லை. ஆனா எது அற்புதம் தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் அவர் இன்னும் 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 அன்பாகவே இருக்கிறார் என்பதே அற்புதம். எவ்வளவு பின்னாடி போனாலும் உன்னை எடுக்க என்னால முடியும். ஏன் தெரியுமா? உன் ஆரம்பத்தை நான் அறிந்த கர்த்தர். ஆமென். வார்த்தையின்படி போட்ட ஒரு ஆளை வார்த்தையின்படியே தான் எடுப்பாரு. ஆமென். வார்த்தை தான் எனக்கு வாழ்க்கை என்ற அறிவை சீமோன் பெற்றபடியினால் தான் இயேசுவை பின்பற்ற துணிந்தான்.
நன்றாய் சொல்வதை கவனிங்க. இதுவரைக்கும் இருந்த வேலை போனாலும் பரவாயில்ல, சம்பளம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இயேசுவை பின்பற்ற கட்ஸ் ஐயா, தைரியம் ஐயா பேதுருவுக்கு வந்ததுக்கு காரணம், இவரை போல வாழ வைக்கக்கூடிய வார்த்தை உடைய வேற எவருமே இல்லை. ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. வாழ்க்கை தர வசனம் நீங்க தானே கொடுக்குறீங்க. அப்படின்னா மீன் தொழிலால மீன் எனக்கு கிடைக்கும் நினைச்சேன், அந்த தொழிலை என்னை கைவிட்டது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? என் திறமை என்ன காப்பாற்றும் நினைச்சேன், முடியல ஐயா. ஒரு நாள் வந்தது எல்லாமே கைவிட்டது ஐயா. பிரயாசம் கைவிட்டது, திறமை கைவிட்டது, படகு கைவிட்டது, வலை கைவிட்டது, என் கையே என்னை கைவிட்டது. இது ரொம்ப வேதனையான கொடுமையான தோல்வி. நான் தானே போட்டேன், நான் தானே போட்டேன், எனக்கே கிடைக்கலையா. எப்படிப்பட்ட தோல்வியெல்லாம் சந்தித்தவங்க இன்னைக்கு இயேசுவால வாழ்க்கையை பெற்றோம். சொல்லுங்க சொல்லுங்க ஆமேனப்பா. நான் அந்த கிருபையை, அந்த அன்பை ருசித்த மகன் மகள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரிலும் அதிகமாக நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? ஓப்பனா சொல்லு. எத்தனை பேருக்கு அந்த ஓப்பனா பேசுறது பிடிக்கும்? அவருக்கு தெரியாதா அப்படின்லாம் உட்காராதீங்க. இங்க வாயை திறந்து சொன்னாதான் விடுதலை. அதுவும் 3 முறை சொல்ல வச்சார். இதெல்லாம் என்ன பெரிய ஒரு விடுதலை. காது கேட்காத மாதிரி திரும்பவும் கேட்கிறார். 2ஆம் தரம் அவனை நோக்கி. சொல்லுங்க 2ஆம் தரம். சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க 2ஆம் தரம். 2ஆம் தரம் அவனை நோக்கி. ஒவ்வொரு என்கவுண்டர்லயும் ஒரு நோக்கம் இருக்கு. சும்மா பேருக்கு திரும்ப திரும்ப பேச மாட்டார் இயேசு. மெய்யாகவே மெய்யாகவே என்றால் அது ஒரு அழுத்தம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. எப்பெல்லாம் அழுத்தி பேசுறாரோ அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். என் தகப்பன் 2வது தடவை அவனை பார்த்து சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பெத்த தகப்பனுடைய பேர் உனக்கு நல்ல ஞாபகம் வரணும். இப்போ எத்தனை பேருக்கு அது புரியுது? ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியாக நீ ஆரம்பித்ததை நினைவுபடுத்திக்கொள். யார் பிள்ளையா நீ பிறந்திருக்க உனக்கு தெரியும். அப்படிப்பட்ட பிள்ளைய என் பிள்ளைன்னு சொல்லிக்கிற அதுவும் உனக்கு தெரியணும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியும்? இந்த நேரத்தில் அப்பா பேர்லாம் தேவையாண்டவர். என்னைக்கோ நடந்த விஷயம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்றார், பேதுருவேன்னு சொல்லலை. ஏன்னா உனக்கு தெரியும் அதுதான் ஆரம்பம். நீ ஒரு சாதாரண சீமோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் பயம் உனக்கு ஜாஸ்தி, பேச்சும் ஜாஸ்தி. எனக்கு நன்றா இவனுக்கு இந்த பயப்படுறவங்க ரொம்ப பேசுவாங்க. புரியவில்லையோ? அதனாலே கர்த்தர் இப்ப சொல்லுகிறார், திட்டமாய் கேட்கிறார். 2வது கேள்வி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அதற்கு அவன் திரும்பவும் சொல்லுங்க பாருங்க, ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவி. ஹல்லேலூயா என்று சொல். ஹல்லேலூயா. என்ன நல்லா கவனிங்க, அவர் பேச வைத்தார் சீமோனை. நீர் அறிவீரப்பா, நான் உண்மை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. நம்ம எவ்வளவு மோசமான தோல்வியில இருந்தாலும், பின்மாற்றத்திலேயோ பாவத்திலேயோ இருந்தாலும், நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற இயேசுவுக்கு நன்றாய் தெரியும் நாம் அவரை நேசிக்கிறோமா இல்லையா என்று. ஏனென்றா அந்த அற்புதத்திற்கு பின் பக்கத்துல இருந்த அந்த அன்பு அவனை இழுக்கும் என்பதை அவர் நம்பி இருந்தார். ஒரு அற்புதத்தால தானே பேதுருவே நீ என்னை பின்பற்றினாய். அதே அற்புதத்தை உனக்கு திருப்பி அனுப்ப எனக்கு தைரியம் இருக்கு. ஏனென்றால் அந்த அற்புதத்துக்கு பின்பாக இருக்கிற அன்பை நீ இனம் கண்டுகொள்ளுவாய். ஹல்லேலூயா. கவனிங்க, நீ அன்பா இருக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவே. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய அறிக்கை, அப்பா நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவே. ஏமாற்ற முடியாது இயேசுவை யாருமே. அதனால்தான் தைரியமா சொல்லுகிறான், அப்பா நான் நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமே, 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய். அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே, என்ன கவனிங்க, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறி என்றான். அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மோசமான எல்லா குணமும் உங்களுக்கு தெரியும். நான் ஓடி போகிற ஆள் சீக்கிரம்னு உங்களுக்கு தெரியும். நான் பயத்திலேயே மறுதளிக்கிற ஆள் என்றும் தெரியும். சபித்து சத்தியம் பண்ண ஆள்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் உம்மை நேசிக்கிறேன்.
என் சூழ்நிலையினாலே, என் பயத்தினாலே, என்னுடைய ஜென்ம சுபாவத்தினாலே நான் எவ்வளவு குறையுள்ள ஆளா இருந்தாலும் என்னை அறிந்த தெய்வமே உமக்கு தெரியும், நான் உம்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்யும் பொழுது அவர் அன்பு நிமித்தம் செய்கிறார் என்று சொன்னேனே, அதே ஆண்டவருக்கு தெரியும் ஒரு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொண்ட அந்த முதலாவது அனுபவத்தில் நாம் அவரை எவ்வளவு நேசித்தோம் என்றும் தெரியும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? பிரமித்து போன பேதுரு என்னை விட்டு போங்கன்னு சொன்ன பொழுது இயேசு சொன்னாப்பா பயப்படாதே. எத்தனை பேருக்கு அதெல்லாம் சொன்னது ஞாபகம் இருக்கு? பயப்படாதே, நீ சின்ன ஆள் தான், நான் ரொம்ப பெரியவர் தான். நீ பாவிதான், நான் பரிசுத்தர் தான். ஆனாலும் பயப்படாதே. நீ இப்போதே மனுஷரை பிடிக்கிறவனா நான் மாற்ற போறேன் அப்படின்னு சொன்ன அந்த தரிசனத்தை கேட்ட உடனே மீனெல்லாம் என்னத்துக்குயா, கர்த்தர் கொடுத்த தரிசனம் போதுன்னு வந்தானே, அந்த அன்பை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அவர் நினைவில் வைத்திருப்பது இப்பொழுது புரிகிறது? அதனாலதான் யோனாவின் குமாரனாகிய சீமோனே தைரியமா கேட்டது காரணம், உன் அன்பு எனக்கு தெரியும்யா, என் அன்பு உனக்கு தெரியும்யா. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியும்? நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஆரம்பிச்சோன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எரேமியா 2:2 சொன்னா, நீ வனாந்தரத்திலே என்னை பின்பற்றினதும் ஒருவரும் கடவாததுமாய் இருந்த அந்த வனாந்தரத்திலே என்னை பின்பற்றினதுமாகிய உன் இளவயதின் பக்தியை நான் நினைத்திருக்கிறேன். ஆமென். நீ எப்படி ஆரம்பித்து, எப்படி கர்த்தரை பற்றி கொண்டாய், எப்படி தேவனை நேசிக்க உலகத்தை விட்டாய் என்பது தேவனுக்கு நினைவில் இருக்கிறது. அதனால இடையில வர்ற பிரச்சனை அவரை அசைக்காது, இடையில் வருகிற மாற்றங்கள் அவரை அசைக்காது. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள் மகளே. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள் மகளே. இடையில் வருகிற காரியங்கள் அவரை அசைப்பது இல்லை. அதனால்தான் தைரியமாய் சொல்ல வைத்தார். இப்பொழுது சொல்லு, எல்லாருக்கும் முன்பாக சொல்லு, பாதாளம் அதை கேட்கட்டும், பிசாசு அதை கேட்கட்டும், நீ என்னில் அன்பா இருக்கிறாய் என்று. ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள். ஆமாண்டவரே நான் நேசிக்கிறேனே. உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயா. இதுதான்ப்பா தரிசனம். நீ ஆடுகளை மேய்க்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ மனுஷரை மேய்க்கணும். உன் தரிசனம் அதுதான். மீன் பிடித்த உன்னை மனுஷரை பிடிக்கும்படி அழைத்த ஞாபகம் இருக்கா பேதுரு? இனிமே நீ ஆடுகளை மேய்க்கணும்னா ஒரே ஒரு வழி, என் அன்புல இருப்போதும். ஆமென். அப்ப ஆண்டவர் முடிவை பேச ஆரம்பித்து விட்டார். எனக்கு கவனிங்க, ஒரு பயங்கரமான திருப்பு முனை. இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆன விதமும் இங்க திரும்புற இந்த ட்விஸ்டையும் கவனிங்க, பயங்கரமா இருக்கிறது. 18, நீ இள வயது உள்ளவனா இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். சரியான வாலிப வயசோட காட்சி. எங்க போனாலும் உன் இஷ்டமான இடத்துக்கு தான் போனேன். உன்னை நீயே கட்டிக்கிட்ட அப்படின்னா நீ போட்டதுதான் ட்ரெஸ்ஸு, நீ போனது தான் இடம். ஏன்னா அது உன் இஷ்டம். இது எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு இஷ்டமானதை நான் செஞ்சேன் ஒரு காலத்தில். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாள் வரும் உன் அறையை இன்னொருத்தன் கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு அவன் உன்னை கொண்டு போவான், ஆனாலும் நீ உன் கைகளை நீட்டுவாய். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர். That's about the love of God. So powerful, so attractive, so contagious. Hallelujah. சொல்றாரு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த அது முக்கியம் இல்லை, ஆனா இனி எப்படி முடிக்க போகிறாய் என்பதை நான் உனக்கு சொல்றேன். உனக்கு இஷ்டமானபடி நீ ஒரு காலத்துல வாழ்ந்த பேதுரு, ஆனா இனிமே உன் இஷ்டம் இல்லாத ஒரு காரியத்தை செய்ய வேண்டி வந்தாலும் உன் கையை நீட்டுவையா. அப்படிதான் ஆண்டோடைய அன்பு என் இஷ்டங்களை தாண்டி அவருக்காக ஓட வைக்கிற அன்பு. கரங்களை வேத்தி ஐயா ஸ்தோத்திரம் தட்டி நல்லாவே கரங்களை தட்டுக்க, தப்பே இல்லை. ஆண்டவர் ஜெயித்த ஆண்டவர் ஐயா. எது ஜெயித்தது? அன்பு ஜெயித்தது. ஆமென். அன்பு ஜெயித்தது. பிசாசு அப்ப கூட சொன்னா, என்ன கூட்டம் ஐயா இந்த சீஷர்கள் கூட்டம். உயிரோடு எழுந்து விட்டார், அதுக்கு நல்லாவே தெரியும். ஆனா சீஷர்களை பற்றி நம்பிக்கையே இல்லை பிசாசுக்கு. எல்லாம் நடுங்கிக் கொண்டு கதவுகளை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள்.
போய் நின்றாலும் தோமா நம்ப போவதில்லை. 3 முறை தரிசனம் வந்தாலும் இவர்கள் மறுபடியும் மீன் பிடிக்க தான் போவாங்க. எவ்வளோ ஒரு குற்றப்படுத்துகிற, குறை சொல்லுகிற நிலைமையில பிசாசு நின்று கொண்டிருந்தான். நீ என்னதான் ஜெயிச்சாலும் ஐயா, நீ என்னதான் உயிருள்ள ஆளாய் வந்தாலும் ஐயா, ஒரு சீஷர்கள் திருந்தவே மாட்டான். நிரூபிச்சிட்டீங்களேப்பா, அவன் நினைச்சது நிரூபிச்சியே அப்படி என்று சொல்லி இயேசு விடல. அதே பிசாசு கேட்கட்டும், வா, அதே பிசாசு கேட்கட்டும், சொல்லு சொல்லு சொல்லு, என் மேல அன்பா இருக்கியா சொல்லு. ஐயோ, உங்களுக்கு எனக்கும் புரியணுங்க. அவன் சொல்றான், நீ என்னை விட்டு ஓடிடுவேன்னு சொல்றான். நீ மீன் பிடிக்க போனல்ல, அப்படியே போயிடுவேன்னா. அவனுக்கு ஒன்று தெரியாது, நான் இன்னும் இருக்கிற இடையில இதோ போறான். ஐயோ, உங்களுக்கெல்லாம் தெரியணும், இவங்கெல்லாம் படவு உடனே ஏறினார்கள் அல்லவா. அவன் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். அவன் சாவலியே, அவன் கிரிகள் செத்தது அல்லவா. பல்ல பிடுங்கின பாம்பு ஆடிக்கிட்டே இருக்கு. போங்க போங்க, நல்லா போங்க, இன்னும் தூரமா போப்பா, போ 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 போ, வலைய போடு, நல்லா சாவு. கிடைக்கல மீன், ஆண்டவர் இல்லைன்னு தெரியணும் உனக்கு, ஆண்டவர் உனக்கு உதவலைன்னு தெரியணும், ஆண்டவர் இனிமே உதவ மாட்டாருன்னு உனக்கு தெரியணும். ஏன்னா அவரை விட்டு போன பிறகு உனக்கு அற்புதமா வரும். வராது. நீ என்ன கஷ்டப்பட்டு நீ கதறினாலும் வராதுன்னு நினைத்து கொண்டிருந்த போது கர்த்தர் நின்றா. சொல்லுங்க, கர்த்தர் நின்றா, கரையிலே நின்றா. இத அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. போன போதும் உடியா இந்த பஞ்ச, ஒரு பஞ்ச கொடுத்துட்டாவது விடு. யூஸ்லெஸ் குரூப். எவ்வளவு செஞ்சிருக்கிறீரு, ரத்தத்தையே சிந்தினீர். 3ஆம் நாள் வேற கல்லறையை தாண்டி வெளியே வந்தீர். தரிசனம் வேற 2 தடவை கொடுத்தாச்சு. இதே சீமோனுக்கு தரிசனம் தனியா கொடுத்தாச்சு. எவ்வளவு பேசினீங்க, எவ்வளவு உயிருள்ளவராய் காட்டுகிறீர். ஆகிலும் உம்மோடு இருக்க மனதில்லாத மக்கள் விட்டுடுமையா, விட்டுடுமையா. இந்த உயிரோடு இருந்த ஆண்டவரை பற்றி பிசாசுக்கே தெரியாத விஷயம், அவரை விட முடியாத ஒரு விஷயம் அன்பு. அதுதான் அவர் உயிர், அதுதான் அவருடைய உயிர். இந்த பிசாசு எதிர்பார்க்காத ஒன்று அவர் கரையிலே நின்றது. அதனால தான் அவர் சொன்னார் பேதுருவை பார்த்து, சொல்லு 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 சொல்லு, எனக்கு தெரியும் நீ என் மேல் நேசிக்கிறாய், அன்பா இருக்கிறாய் என்று. ஆனா பிசாசுக்கு காது கேட்கணும்யா. எத்தனை பேருக்கு புரியுது புரியுது புரியுது. ஐயோ, சோர்வுல இருக்கும்பொழுது கூட இதெல்லாம் சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் நேசிக்கிற ஆண்டவரே, தப்பு பண்ண ஆண்டவரை நேசிக்கிற ஆண்டவரே, விட்டு போன ஆண்டவரை நேசிக்கிற ஆண்டவரே, எல்லாரையும் பார்த்து கூட்டிட்டு போயிட்ட ஆண்டவரே, ஆனாலும் நேசிக்கிறேன். இவங்க எல்லாம் சொல்லாததை நான் சொல்லுவேன். ஏனென்றால் பாதாளம் அதை கேட்கணும், பிசாசு அதை கேட்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் வாய் திறந்து நம்முடைய worst situationல பண்ற கன்ஃபெஷன் மிக முக்கியம். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். அதனால தான் பேச வைத்தார். அவருக்கு காது கேட்காதனால இல்ல, பிசாசுக்கு அப்பதான் காது கேட்கும் என்பதினால். எத்தனை பேருக்கு புரியுது? பிசாசுக்கு பேசினாதான் கேட்கணும். நினைத்தாலே இயேசுவுக்கு கேட்கும், நினைவுகள் இயேசுவுக்கு தெரியும். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராகவே கேட்டார் என்பதும் பேதுருவுக்கு தெரியும். ஆனாலும் ஏன் பேச வைத்தார் தெரியுமா? பாதாளங்கள் அதை கேட்க வேண்டும், பிசாசு அதை கேட்க வேண்டும். நீ என்னில் அன்பா இருக்கிறாய் என்பதை நீ அறிக்கை செய்ய வேண்டும். அதனால் சத்துரு நிரந்தரமாய் வாழ்க்கை விட்டு விலகுவான் பேதுரு. ஆமென். ஓ மை காட், டெஸ்டினியை பற்றி நான் சொல்லிடுறேன் பேதுரு. நீ சூப்பரான ஆளா இருக்கிறனால இல்லை, உன்னை சந்தித்த நான் சூப்பரான ஆளு. எத்தனை பேருக்கு அது புரியுது? நீங்களும் நானும் தான் அப்பதான் தத்தி தத்தி எந்திரித்து நடந்து இனிமேல் தான் அவரை பற்றி கொண்டு ஓட வேண்டும் என்று நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லிவிட்டா, நீ எப்படி முடிக்க போகிறாய் என்று. இன்னவித மரணத்தினாலே அவன் தன்னை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை இயேசு சொல்லியே காட்டிட்டார். நீ சின்ன வயசுல உன் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கலாம், ஆனா என் என்கவுண்டர் உன் வாழ்க்கையில வந்த பிறகு உனக்கு இஷ்டப்படாத காரியம் தான், கையை நீட்டுவேனே, கையை நீட்டுவேன். அதனால தான் பேதுரு தன்னுடைய முதிர்ந்த வயதில இயேசுவை போல சிலுவையில் அறைய அவனை முயற்சித்த பொழுது அவன் சொல்லி கொண்டான், அப்படி அறையப்பட நான் பாத்திரவான் அல்ல, இயேசுவை போல் நான் சிலுவையில் அறையப்பட பாத்திரவான் அல்ல, என்னை தலைகீழாக வைத்து அறையுங்கள் என்று சொன்னான். அப்படிப்பட்ட மகிமை இயேசுவுக்கு வந்தது. இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு என்கவுண்டர்லையும் அவருடைய நோக்கம் இல்லாமல் அவர் வரவில்லை.
உங்களை சபையில சந்திக்கிறார், அபிஷேகத்திலே தொடுகிறார், வார்த்தை அனுப்பி உயிர்ப்பிக்கிறார் என்றால் அந்த அன்பு அதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவள நம்ம திரும்ப வருவோமா? ஆண்டவர் பாருங்க, இந்த பேதுருக்கு இருந்த ஒரு திருப்பு முனையை பாருங்க, எந்த அளவுக்கு திரும்பினான் என்றால், இவரது முடிஞ்சிச்சான், இப்போ பக்கத்தில் இருக்கிற சீஷனை பார்க்குறாரு. நம்மளாம் அப்படிதான். ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த? ஹோப்லெஸ்ஸாக இருந்தேன். இன்னைக்கு பின்னாடி வர சீஷனை பார்த்து என்கொயர் பண்ணுறாரு, இவன் காரியம் என்ன ஆண்டவரே? ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆகி போச்சு ஒரு லைஃப். நான் எப்படி முடிக்க போகிறேன்ப்பா, சூப்பரா, எனக்கே இஷ்டம் இல்லாததை நான் செய்யத்தான் போகிறேன், பெரியவரே சொல்லிட்டாரு, அப்புறம் பிசாசு என்ன பேசுறது? என் இஷ்டப்படி ஓடனே பிசாசு, அதே நீ என்ன ஆளுன்னு எனக்கு தெரியாது, அது இயேசுக்கும் தெரியும். யா எங்க இயேசு ரொம்ப நல்லவர், அதை சொல்லிலாம் காட்டுறாரு. ஏன் தெரியுமா? இப்போ பிசாசு உங்ககிட்ட வந்து நீ என்ன ஆளுன்னு எனக்கு தெரியாது, சின்ன வயசில் என்னென்ன பண்ணன்னு தெரியாது, உன் இஷ்டமான இடத்துக்கெல்லாம் நீயே கட்டிக்கிட்டு போனேன், கொட்டிக்கிட்டு வந்தேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்லு, நான் தெரிந்துதான் பேசுகிறேன். இயேசு அதனாலே சொல்லி காட்டினா, நீ உனக்கு இஷ்டமானதை செய்தாய், உன் இஷ்டமானபடி இடங்களுக்கு போனாய், அறை நீயே கட்டி கொண்டாய். ஆனாலும் ஒரு காலம் வரும் முதிர் வயதுல உன் கையை நீ நீட்டுவ, உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்காக உன்னை கொண்டு போவார்கள், ஆனாலும் நீ ஒத்துக்கொண்டு எனக்காக மறிப்பாய். கரங்களை தட்டி பெரியவருக்கு ஒரு மகிமை நல்லா தட்டுங்க. இயேசு மகிமைப்படுகிறார். ஓ மை காட்! உடனே இவருக்கு பெரிய சந்தோஷம். அடே அப்பா, நான் எப்படி முடிக்க போறேன்னே சொல்லிட்டாருப்பா. அப்போ எனக்கு பயங்கரமான நம்பிக்கை, என் இயேசுவே சொல்லிட்டாரு, நான் சூப்பரா முடிப்பேன். உடனே பக்கத்தில் இருக்கிற ஆளை பத்தி கேட்குறேன், இவன் காரியம் என்ன? இது நம்ம வேலை எப்பவுமே இப்படிதான், நான் சூப்பரா ஓடிடுவேன், இவன் என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொன்னா, நான் வரும் வரைக்கும் இவன் உயிரோடு இருக்க எனக்கு சித்தம் வேணாம், உனக்கு என்ன, நீ என்ன பின்பற்றி வா. அப்ப என்ன அர்த்தம்? நீ யாரையும் பார்க்க வேணாம், என்ன மட்டும் பாரு. நீ இது வரைக்கும் மற்றவங்களை பார்த்ததெல்லாம் போதும், மற்றவங்களை கெடுத்ததும் போதும், மற்றவங்களை இழுத்ததும் போதும். இப்போ நீ என்ன மட்டும் பார்த்தீன்னா கரெக்டா முடிப்பேன்ட்டார். கரங்களை தட்டி, நான் கரெக்டா முடிக்க அடைக்கப்பட்டேன். கரெக்டா. ஆமென். உன்னை சந்தித்த நான் யோவானையும் சந்தித்தவர், ரெண்டு பேரையும் எப்படி முடிக்க பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ பின்பற்றி வர்றது என்னதான், வேற எதையும் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நல்ல கவனிங்க, நம்மோடு கூட இருக்கிற நல்ல தேவ பக்தியுள்ள ஜனத்தை கொடுத்த தேவன், அவர்களை ஏற்ற காலங்களிலே நம்முடைய வழியில் குறுக்கிட பண்ணி அவர் கர்த்தர் என்று காட்டின தேவன். இன்றைக்கு அவர் கர்த்தராகவே இருக்க விரும்புகிறவர். ஒரு நாளும் நம்மை மற்றவர்களை பார்த்து ஓட அழைக்கவில்லை, அவரை பார்த்து மட்டுமே ஓட அழைத்திருக்கிறார். எழும்பி நிற்கலாமா? சொல்லுங்க, அப்பா நான் உங்களை பார்த்து ஓடுவேன் இந்த ஓட்டத்தில், வேற யாரையும் பார்த்து ஓட நான் அழைக்கப்படலை. ஏன் தெரியுமா? யோவானை கொடுத்ததும் தேவன் தான், கூட இருக்கிற நல்ல தேவ பக்தி உள்ள நண்பர்களை கொடுத்ததும் தேவன் தான். ஆனா ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு ஆரம்பமும் முடிவும் தேவன் மாத்திரமே, ஏசு மாத்திரமே. உங்களுக்கு அந்த ஒரு ஹோப் இன்னைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நீங்க யாரையும் பார்த்துறாதீங்க, கொடுத்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஏற்ற நேரத்தில் திசை திருப்பினாங்க தெரியுமா, அவர் கர்த்தர்ப்பா அப்படின்னு சொன்ன மக்களுக்காக ஸ்தோத்திரம். கூட நின்று ஜெபிச்சாங்களே, அழுதாங்களே, வழிகாட்டினார்களே, அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர்களை பின்பற்றி போக நம்மை அழைக்கவில்லை, அவரை பின்பற்றி அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த அன்பின் இழுக்கிற அந்த பலம் புரியுது? சொல்லுங்க, என் அற்புதத்துக்கெல்லாம் காரணம் உங்க அன்பு டாடி. நான் உன்னை பெற்றிருக்கிறேன் இன்னைக்கு வாழ்க்கையிலன்னா உங்க அன்பு தான் காரணம். கரங்களை தட்டி அந்த கண்மலைக்கு ஒரு ஸ்தோத்திரம். என் திட அஸ்திபாரமாகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரமா. ஆண்டவரே, பட முடியாத மகளாய் நிறுத்தின அந்த கண்மலைக்கு ஸ்தோத்திரம். என் கால்களை உறுதியான இடத்துல நிறுத்தினீங்களேப்பா. சாதாரண மனுஷன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, ஆனாலும் தேடி வந்தீரேப்பா, இழுத்து கொண்டீரே உங்க அன்பால. அதை நான் மறப்பேனோ? சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, அதை நான் மறப்பேனோ? அந்த அன்புக்கு என்னை விட்டு கொடுக்க வந்திருக்கின்றேன். என்னதான் பிசாசு சொல்லட்டா, என் இள வயதின் காரியங்களை சொல்லட்டா, நான் நடந்து திரிந்த விதத்தை சொல்லட்டா, என் இயேசு அதை அறிந்தவராகவே என்னை அழைத்தவர். ஹல்லேலூயா சொல்லுங்க, அறிந்தே அழைத்தவர், என் முடிவை பிரகடனப்படுத்துகிறதே. ஹல்லேலூயா. என் கண்மலையானவருக்கு ஸ்தோத்திரம்.
என் கால்களை உறுதியாய் நிலைநிறுத்த தேவனே, என்னை எப்படியும் பாட வைப்பீங்க சுவாமி. ஆண்டவரை துதிக்கும் புது பாடலை உங்க வாயில கொடுத்த தேவன் அல்லவா? சொல்லுங்க, கண்மலையில என் காலை உறுதிப்படுத்தி உம்மை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே கொடுத்தீங்களேப்பா, உம்மை நான் எப்படி துதிக்காமல் இருப்பேன்? இன்னைக்கு ஆண்டவரை சொல்லி சொல்லி நன்றியா, அவருடைய அற்புதங்களை சொல்லி இந்த அன்புக்கு ஸ்தோத்திரம்னு கொஞ்சம் நேரத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? அதை அவர் கேட்கட்டும். ஏனென்றால் பிசாசு அப்பொழுதுதான் விற்கப்பட்டு நித்திய லட்சியம் அடைந்து ஓடுவான். சகோதர சகோதரி, அத பிசாசு கேட்கட்டா. கொஞ்ச நேரம் எடுத்து சொல்லுவீங்களா? அப்பா, உங்க அன்புக்கு நன்றி டாடி. என்னை பின்தொடர்ந்து வந்த அன்பு, என்னை ஒரு நாளும் புறக்கணிக்காத அன்பு, எனக்காக கரையிலே நின்ற அன்பு, ஓ உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்னவரே, உங்க அன்பு உயிரோட தயா இருக்கு, உங்க அன்பு ஜீவனோட தயா இருக்கு. அது ஒரு காலம் மறிக்காது. ஆமே, அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எந்த தூரத்துல போயிருந்தாலும் எடுக்கிற அந்த அன்பு இன்றைக்கு காலையில இறங்கி இருக்கம்மா, இறங்கி இருக்க ஐயா. நீ இதை உணர முடியும். நான் சொல்லும் போதே நீ இந்த அன்பை உணர முடியும். உன்னோடு பேசுகிற கட்ட, உயிரோடு இருக்கிற கட்ட, அன்பிலே சிறந்தவ. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த பெரியவருடைய அன்புக்கு ஒரு ஸ்தோத்திரம். தொலைக்காட்சியில பாக்குறவங்க சொல்லுங்க, நன்றி டாடி. உங்க அன்பு இன்னும் உயிரோட தான் இருக்கு டாடி. எல்லாம் செத்து போயிடுச்சு, எல்லாம் செத்துருச்சு. ஆனா எங்க அப்பாவோட அன்பு சாகல, என் தகப்பனின் அன்பு மாறல. நன்றின்னு சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சிறிய ஆலயத்தில் வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். அந்த வார்த்தையில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு. பிசாசு நடுநடுங்கி ஓடுகிற வல்லமை. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். நீங்க சொல்லும் பொழுதே அந்த அன்பு உங்க உள்ளத்தை நிரப்பி கொண்டிருக்கிறதை கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் அந்த அன்பை ஊற்றி கொண்டிருக்கிறார். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். தொலைக்காட்சியில் இருக்கிறவங்க சொல்லுங்க, பார்க்கிறவங்க சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. என்னை நேசித்த அன்பு ஆண்டவரே, அந்த அன்பை நான் நேசிக்கிறேன்ப்பா. இந்த உலக மாம்சம் பிசாசு எந்த சோதனை எவ்வளவு பெருசா என்னை சுற்றி வந்தால் நான் உம்மை நேசிக்கிறேன் ஐயா, நான் உம்மை நேசிக்கிறேன். கர்த்தர் வேற எதையும் கேட்கல. நீ பாவ அறிக்கை செய்யணும் சொல்லல, நீ மனம் திரும்ப என்று கூட சொல்லல. ஒன்று மட்டும் கேட்டா, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? சகோதர சகோதரி கவனிங்க, நீங்க பாவ அறிக்கைலாம் பண்ணணும்னு அவர் சொல்லல, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, அதை மட்டும் சொல்லு, அதை மட்டும் சொல்லு. பாவத்தின் வல்லமை உடையும், பிசாசின் எல்லா குற்றமான சாட்சியும் உடைந்துதான் ஆகும். உங்களை இழுத்த பாதாளத்தின் சக்திகள் இயேசுவின் நாமத்தில் விலகித்தான் ஆகணும். சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஐயா. இந்த அறிக்கையை நாங்கள் மனதார செய்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் சொல்லுகிறோம், இயேசுவே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். அந்த அன்பு எங்களை இழுக்கும் பொழுது வேற எந்த காரியமும் எங்களை ஒரு காலம் இழுத்துக்கொள்ளாது. உம்முடைய கரத்திலிருந்து எங்களை பறித்துக் கொள்ளுகிற வல்லமை எதற்கும் கிடையாது. இயேசுவின் நாமத்திலே நான் எங்களை ஆண்டவரை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அந்த அன்பு நிறைத்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்பா. உலகம் மாம்சம் பிசாசு எந்த சோதனை வியாதியானாலும் ஆண்டவரை இம்மைக்குரிய மறுமைக்குரிய எதுவானாலும் வருங்காரியமோ எந்த காரியமோ உம்முடைய அன்பை விட்டு யாரும் எங்களை பிரிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் அதை நான் பிரகடனப்படுத்தும் பொழுது சத்தியத்தின் அடிப்படையில் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை இழுத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஒருவர் கூட பின்னோக்கி போகாம கடந்து முன்னேறட்ட ஐயா, கடந்து முன்னேறட்ட, முடிக்கட்டு தங்களுடைய ஓட்டத்தை. ஏனென்றால் எங்களை அழைத்தவர் எங்களுடைய ஓட்டத்தை முடித்து காட்டவே உம்மை மாத்திரம் பின்பற்றி செல்ல எங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுத்துருங்க போதும். அதை சொல்லி நான் பிரகடனப்படுத்துகிறேன். சபையை ஆசீர்வதிக்கிறேன். தொலைக்காட்சி என்னை கேட்டவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவுக்கே மகிமை வருவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.